ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. பருப்பு வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது கூடவே 3 டீஸ்பூன் தனியா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கை அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது அப்படியே ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஒரு 10-15 பல் பூண்டு, மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி அதையும் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா கொதித்து அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் அப்படியே ஆறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா கூட இதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு 4 காஞ்ச மிளகா சைடில் லைட்டாக கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கை அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அது கூடவே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 50 கிராம் புளியை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா, அது கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா, வதக்கி வச்சுருந்த தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புல கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இங்கே வந்து சுண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சை சுண்டைக்காவை 1-2 நல்லா தட்டிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் ஒரு 4 முறை அலசி எடுத்துட்டு அந்த சுண்டைக்காவை சேர்த்துருக்கேன். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காவை சேர்த்துட்டு
ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை சுண்டைக்காய் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை சுண்டைக்காய் இல்லைன்னா காஞ்ச சுண்டைக்காய் வத்தல் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த வத்த குழம்பு வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு மறுநாள் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய்லாம் தெளிஞ்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது நம்ம வத்த குழம்பு. ஹோட்டல் ஸ்டைலில் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.